ஏங்க உங்களுக்கு என்ன குழம்பு ரொம்ப பிடிக்கும்? முட்டை குழம்பு வைக்கட்டுமா? நம்மளுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீங்க முட்டை குழம்பு தானே அடிக்கடி கேப்பியே. முட்டை குழம்பு வச்சு தரட்டுமா? சரி சரோ, எந்த குழம்பு வச்சாலும் நான் சாப்பிடுறேன். முதல்ல கல்யாணத்தை எப்படி நடத்தலாம் நீ பிளான் போடலாமா? அம்மா சொன்னாங்க, நீ அதுக்கு தானே வர சொன்னியா? அது கிடக்கட்டங்க. முட்டை குழம்புக்கு என்ன கூட்டு உங்களுக்கு பிடிக்கும்? அதான் முட்டை குழம்புல முட்டை இருக்கும்ல, வேற என்ன கூட்டு வேணும்? ஏங்க 2 ஆப்பாயில் போட்டு வைக்கட்டுமா? மிளகு நல்ல தூக்கலா போட்டு தட்டுமா? சரோ, குழம்புல இருக்க முட்டையே போதும் சரோ. சரிங்க. ஆனா வேற ஏதாவது உங்களுக்கு சாப்பிடக்க ஆசை இருக்கா? வெளிநாட்டுல உள்ள பொருளை சாப்பிடக்க ஆசை இருந்தாலும் சொல்லுங்க. சரோ, சாப்பாடை பத்தியே எதுக்கு பேசிட்டு இருக்க? இப்ப அது ரொம்ப முக்கியம் இல்லல்ல. கல்யாணத்தை பத்தி என்னதாவது பேச வேண்டியிருந்தா பேசு. அம்மா கல்யாணத்துக்கு 4 நாள் அங்க தங்கி இருந்து பிளான் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நீ தானே கூப்பிட்டியா? அதுக்காக தான் என்னை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க சரோ. ஆமாங்க, பிளான் போடக்க வர சொன்னேன். கல்யாணத்தை எப்படிலாம் பண்ணலாம்னு பிளான் போடலாமா? சரிங்க, நான் சொல்ற பிளானை மட்டும் நீங்க கேளுங்க. சொல்லு சரோ. பத்திரிக்கை எங்க அடிக்க கொடுக்கலாம்? ட்ரெஸ் எந்த கடையில போய் எடுத்தா நல்லா இருக்கும்? ஏங்க அதுக்கெல்லாம் முன்னாடி ஒண்ணு இருக்கு. எது சரோ? பந்தக்கால் நடுறது தானே? ஐயோ அது இல்லங்க. வேற என்ன சரோ? நம்ம பிள்ளைகளுக்கு 2 நாள் லீவ் இருக்கு. அதனால என்னை பிள்ளைகளையோ டூருக்கு கூட்டிட்டு போங்க. என்ன டூர்க்கா? ஆமாங்க, இப்ப நம்ம பிளானே அதுதான். முழுசா 2 நாள் இருக்கு. அதனால எந்த ஊருக்கு போலாம், அங்க போறதுக்கு நம்ம என்னெல்லாம் எடுத்துட்டு போலாம், பணம் எவ்வளவு தேவைப்படும், அத முதல்ல பிளான் பண்ணுவோமா? சரோ, கல்யாணத்தை எடுத்து வச்சுட்டு இப்ப டூர் எதுக்கு? கல்யாணத்தை பத்தி பிளான் போடுறதுக்காக தானே எங்க அம்மையே நீ அனுப்பிச்சு விட்டவ. இருக்கட்டும், அதுக்காக தான் அனுப்பிச்சு விட்டுருக்காவ. நான் அப்படிதான் சொன்னேன். இல்லனா உங்க அம்மா என்கிட்ட அனுப்பி விடுவாங்களோ? தீபாவளி அன்னைக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி இருக்கும்போதே போன போட்டு கூப்பிட்டுட்டாவ. நீங்களும் குளிக்க கூட எல்லாம் உள்தாச்சு ஓடிட்டிய. அதனால தான் இப்படி சொல்லி வர வச்சிருக்கேன். சரோ, அப்படின்னா கல்யாண பிளான் 2 நாள் டூரை முடிச்சாதான் கல்யாண பிளான பத்தி பேச முடியும். முதல்ல டூருக்கு எங்க போலான்னு பிளான் போடுங்க. எங்க அம்மா கிட்ட என்ன சொல்றது? ரொம்ப தீவிரமா பிளான் போட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. இல்ல சரோ, எங்க அம்மா அடிக்கடி போன் பண்ணுவாங்க. நம்ம டூருக்கு அங்கங்கன்னு போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. பிடிக்கட்டும், பொண்டாட்டி பிள்ளைகள் கூட தானே போறியே. என்ன கள்ளக்காதலியவா கூட்டிட்டு போறியே? நானும் வெளிநாட்டுல இருந்து இந்த மனுஷன் வந்திருக்காரு, நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். இங்க பார்த்தா ஒண்ணும் நடக்கல, ஒரே சேரையா தான் இருக்கு. ஏன் சரோ அப்படி சொல்றா? என்னங்க நம்மள பிரிச்சு வைக்கதான் உங்க அம்மையோட வேலையா இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்த என் புருஷன் என் கூட ஒரு நாள் கூட இருக்கல. நான் அங்க வந்தாலும் இனி இருக்க விடல. சரி தீபாவளிக்காவது கூப்பிடுவேன்னு கூப்பிட்டா தீபாவளிக்கே இருக்க விடாம கூப்பிட்டுட்டு வட்டாவ. இதெல்லாம் என்ன பழக்கங்கள்? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால தான் உங்க அம்மாட்ட போய் சொல்லி உங்களை வர வச்சிருக்கேன். எனக்கு கல்யாணத்துக்கு பிளான் போட்டு தரக்கு யாரும் தேவை கிடையாது. நானே 1000 பிளான் போடுவேன். இப்போ நம்ம எங்க டூருக்கு போறோம், நீங்க எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்கங்கறத பிளான் சொல்லுங்க. எங்க போறோம்? சரோ, நம்ம வேணா பீச், பார்க், சினிமா அந்த மாதிரி போயிட்டு வருவோமா? இங்க பாருங்க, 2 நாள் இந்த ஊர்ல நம்ம இருக்கக்கூடாது. ஏன் சரோ? இந்த ஊர்ல இருந்தாதான் உங்க அம்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டே இருப்பாவ. அதனால பிள்ளைகளை கூட்டிட்டு 2 நாள் எங்கயாவது வெளியூருக்கு டூருக்கு போலாம். சரோ, உங்க அம்மா தம்பிலாம்? அவியெல்லாம் வர மாட்டாவ, இங்க தான் இருப்பாவ. நம்ம மட்டும் தான் ஃபேமிலியா போறோம். சரோ, அப்படின்னா எங்க அம்மாவும் தங்கச்சியும் கூட்டிட்டு போலாமா? என்னது உங்க அம்மையும் தங்கச்சியுமா? நான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட எங்கங்க கேட்டுட்டு இருக்கேன். உங்க அம்மா நம்மள நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்காவ. 1 மணி நேரம் கூட உங்க கூட என்னால பேச முடியல. அதனால உங்க அம்மையெல்லாம் கூட்டிட்டு போனாச்சுன்னா டூர் விளங்கிரும். இங்க பாருங்க, நான் சொல்றத மட்டும் நீங்க கேளுங்க. டூருக்கு போறோம், ஆனா நம்ம 4 பேர் மட்டும் தான் போறோம். காருக்கு டிரைவர் கூட கிடையாது. நீங்க தான் வண்டியை ஓட்டணும். சரி சரோ, போலாம். ஆனா எங்க அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாமே. சொல்ல கூடாது, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நானும் பிள்ளைகளும் முக்கியமா இல்லையா? முக்கியம்தான் சரோ. நாங்க வேணுமா வேண்டாமா? என்ன கேள்வி இது சரோ? வேணும். அப்படின்னா நம்ம டூர் போறத உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, மறைக்கணும். என்ன மறைக்கணுமா? ஓமங்க, மறைக்கணும். அப்பதான் நம்ம டூருக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியும். சரி சரோ, நம்ம இப்ப டூருக்கு போனோம் அவ்வளவுதானே? எப்படா இப்பயாவது உங்களுக்கு புரிஞ்சு தொலைச்சிச்சே. அவ்வளவுதான், டூருக்கு தான் போகணும். சரி சரோ, நீ போய் சமையல் பண்ணு, நான் எங்க போலாம் நீ பிளான் பண்றேன். ஏங்க இந்த உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ள சர்றி வலிக்கிட்டு விடுவாங்கல்ல, வாட்டர் ரைடா சரோ? அது என்னமோ அதை எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் அந்த ராட்டுனெல்லாம் நல்லா சுத்தம் பாருங்க பேசு வச்சா. நான் மெட்ராஸ்க்கு போகும்போது அங்கெல்லாம் போயிருக்கேன். நம்ம பிள்ளைகளுக்கும் அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். நீங்க அந்த இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போங்க. சரி சரோ, இந்த ஊர்ல இருக்க கூடாது, வெளியூருக்கு போகணும் அவ்வளவுதானே? நான் வெளியூருக்கு போறதுக்கு பிளான் பண்றேன். ஆமாங்க, அங்கே போய் ரூம் எடுத்து தங்குவோம். அங்கே சாப்பிடுவோம். 2 நாள் நல்லா தங்கி இருந்து சுத்தி பார்த்துட்டு வருவோம். சரி சரோ, போலாம். நான் போய் உங்களுக்கு முட்டை குழம்பு வச்சு சூடா சோறு பொங்கி எடுத்துட்டு வரேன். சரோ, எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சு எடுத்துட்டு வா. சரிங்க. நானும் என் புருஷனை 2 நாள் டூர் போறோம். சரோ, 2 நாள் டூர் கூட்டு போய் சொல்லியா? எங்க கூட்டிட்டு போலாம்?
ஊட்டி போலாமா கொடைக்கானல் போலாமா? சரி கொஞ்ச நேரம் யோசிப்போம். முதல்ல செல்லுல பாப்போம் எந்த இடம் நல்லா இருக்கும்னு. நம்ம கூட்டிட்டு போற இடத்த பார்த்து குழந்தைங்களும் சந்தோஷப்படணும். அந்த மாதிரி ஒரு நல்ல இடமா செலக்ட் பண்ணணும். தங்கச்சிமா இந்தாடா ஸ்வீட் சாப்பிடு. தீபாவளிக்கு சரோஜா வீட்டுக்கு ஏகப்பட்ட ஸ்வீட் வந்துடுச்சு. அத அவியலும் சாப்பிடிய மாதிரி தெரியல. அதான் எல்லா பாக்ஸ்ல இருந்தும் பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் அள்ளி இந்த தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்டா. எடுத்து சாப்பிடுமா. சரிக்கா வாங்க, சாப்பிட்டுட்டு பேசுவோம். நம்மளுக்கு இந்த மத்த கடையில வாங்குற பலகாரம் எல்லாம் பிடிக்கவே மாட்டேங்கிக்கா. குழந்தை கடை பலகாரத்தை மட்டும்தான் விரும்பி சாப்பிட ஆசையா இருக்கு. மத்தபடி இந்த கடையில வாங்குற ஸ்வீட் எல்லாம் பிடிக்க மாட்டேங்கி. ஆமா தங்கச்சிமா, குழந்தை கடையில வாங்கின ஸ்வீட் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இது தீபாவளிக்கு சரோஜா வீட்டுக்கு வந்த ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்த ஸ்வீட்ஸ். ஏக்கா நீங்க தனியா வீடு பார்த்துட்டு போக போறேன் பால் காய்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, என்னமா போகல சரோஜா வீட்லயா இருக்கிய? தங்கச்சிமா அதை என்ன கேக்குற? முதல்ல சேகர் நிச்சயம் முடியிட்டோம். அதுக்கு பிறகு பாலை காய்ச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு சொன்னாவ. பிறகு அதுக்குள்ள தீபாவளி வந்துட்டு, சரி தீபாவளி முடிஞ்ச பிறகு போய் பாலை காய்ங்கன்னு சொன்னாவ. அதுக்குள்ள பார்த்தா சேகர் கல்யாணத்துக்கு நாளை குறிச்சாச்சு. இப்போ சேகருக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க தனி வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவடா. யாருக்கா? வேறு யாரு? சௌந்தர்யாவும் சரோஜாவும். நாங்க போறோம் தான் சொல்லி அவியதான் விட மாட்டேங்க. அவ கல்யாணத்து வரைக்கும் ஒன்னா கடந்து கும்மி அடிப்போம்னு சொல்லி அவ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, சரோஜா வீட்டுல இருந்து பழகிட்டு. என் மருமவ அமுதாக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அவ அக்கா சொன்னா அப்படியே தட்டாம கேப்பா. அதனால வீட்டுல இருக்க சம்மதிச்சிட்டா. என் மகன் ஆசீர்வாதத்துக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லி புலம்பியா. எதுக்குக்கா? சௌந்தர்யாக்கு அமுதா தங்கச்சி, அதனால அவளுக்கு ஒன்றும் தெரியல, எனக்கும் ஒன்றும் பெருசா தெரியல. ஆனா அவனுக்கு என்னமோ மூணாவது மனுஷங்க வீட்டுல வந்து தங்கி இருக்க மாதிரி தோணுது போல. அதான் வேற வீட்டுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டே இருக்கான். சரோஜாவும் சௌந்தர்யாவும் தான் கேட்க மாட்டேங்கிறாவமோ. ஏக்கா சேகர் கல்யாணத்துக்கு என்னைக்கு நாள் குறிச்சிருக்காவ? அடுத்த மாசம் 21, 22ன்னு சொன்னாவடா. இன்னும் கரெக்டான டேட் ஃபிக்ஸ் பண்ணல. பேர வேணக்கா, இன்னும் ஒரு மாசம் தானே, பேசாம சாரோஜா வீட்லயே இருங்க. தங்கச்சிமா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லடா. என் மகன் தான் சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு எனக்கா ஒரு மாசம் தானே, இப்படிங்கிறதுக்குள்ள போயிரும். ஆமாண்டா தங்கச்சி, நானும் அதே தான் சொன்னேன். ஏக்கா தோட்டத்துக்கு போய் நாளாச்சே. அதான் என் மகன் ஆசீர்வாதம் வந்துட்டாலம்மா. அவன் இப்போ தினமும் போய் தோட்டத்தை பாத்துக்கிடியா. இனி அறுவடைக்கு போனா மட்டும் போதும்னு சொல்லிட்டான்டா. அப்படியாக்கா? ஆமாண்டா தங்கச்சி. பிறகு களை பிடுங்க ஒரு நாள் போகணும். சரிக்கா, நாளைக்கு போயிருவோமா? பாக்கலாம்டா. நான் போய் முதல்ல தோட்டத்தை பார்த்துட்டு வாரேன். அதுக்கு பிறகு எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். சரிங்கக்கா. ஏக்கா மாமா வாராவே. மாமாவும் வயசான காலத்துல அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு தான் தெரியாவ. அவியலுக்கு ஒரு நல்ல பொண்ணு செட் ஆக மாட்டேங்குதேடா. ஏக்கா பேசாம மேட்ரிமோனில விளம்பரம் கொடுத்துருவோமா? நல்ல பொண்ணா இருந்தா மாமாவை தேடி வரும்ல. சரிடா தங்கச்சி, மேட்ரிமோனிலையும் பதிவு பண்ணலாம். அப்படியே ஒரு நல்ல தரகரா பார்த்து விஷயத்த சொல்லணும்டா. ஆமாக்கா, சீக்கிரமா மாமாக்கு ஒரு நல்ல பிள்ளைய பார்த்து கெட்டி வச்சிடணும். ஏன்னா அவிய ஆசைப்படியாவ பத்தியலா. எம்மா பாப்பா, வாங்க மாமா. என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? மாமா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் மாமா, நீங்களே எடுத்துக்கோங்க. அடடடடடடா, ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஸ்வீட் சாப்பிடுகிறதே. அடடே ஆச்சரிய குறி. போங்க மாமா. நிஜமாதம்மா சொல்லியே, நீ ஸ்வீட்டு சாப்பிடும் போது ஒரு ஸ்வீட்டே உட்கார்ந்து ஸ்வீட்டு சாப்பிடுற மாதிரி இருக்குமா? மாமா நிஜமாவா சொல்றீங்க? ஆமாமா பாப்பா. சரிங்க மாமா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. உன் கையால தந்தா நெருப்பையே வெறுப்பு இல்லாம சாப்பிடுவேம்மா. இந்த இனிப்ப சாப்பிட மாட்டேனா? தேங்க்ஸ் மாமா. நான் உங்களுக்கு நெருப்புலாம் தர மாட்டேன், இனிப்பு தான் தந்திருக்கேன், சாப்பிடுங்க. சரிம்மா பாப்பா தா. மதியம் சாப்பாட்டுக்கு பதிலா இந்த ஸ்வீட்டே சாப்பிட்றியம்மா. ஏ மாமா, மொத்த ஸ்வீட்டே தின்னு சுகர் வந்துட போகுது. 2-3 தின்னுங்க போதும். எம்மா குழந்தையாரே, என் பாப்பா கைனால தந்தது, அது எப்படி நான் சாப்பிடாம இருப்பேன்? எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க.
பாப்பா வரட்டுமாம்மா? ஓ சரிங்க மாமா. தங்கச்சிமா, என்னக்கா? மாமா எப்படி மொத்த ஸ்வீட்டையும் வாங்கிட்டு போறாங்களே, அவியலுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டுனா என்னடா பண்றது? என்ன பண்றது? சொல்ல சொல்ல கேட்காம வாங்கிட்டு போறாப்ல. விடுங்க, ஆம்புலன்ஸுக்கு ஒரு போன் பண்ணிடுவோம். பியாதி எடுப்பா, கல்யாணத்தை பத்தி பேசணும்னா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆகும். இதுக்கு 4 நாள் உட்கார்ந்து பிளான் போடணுமா? பிளான் அப்படி என்னத்த பிளான் போடியா? துணி எடுக்க போறோம், நகை எடுக்க போறோம்னு பிளான் பண்ணுவாவே. பேரவே பத்திரிக்கை அடிக்கணும், கொடுக்கணும், இவ்வளவுதானே. பேரவே மண்டபத்துக்கு ஒரு நாள் அட்வான்ஸ் கொடுக்கணும். இது என்கிட்ட கேட்டாலே நான் பிளான் போட்டு கொடுத்துருவேன். இதுக்கு எதுக்கு என் மாவனை கூட்டி வச்சுக்கிட்டு 4 நாள் பிளான் போடியான்னு தெரியலையே. இவளை இப்படியே விட்டா சாரிப்பட்டு வராது. என் மவனே அந்த ஆளை அங்கேயே வச்சுக்கிடுவா. அவனை இருந்து பழகிட்டானா அந்த பழக்கத்துக்கு வந்துருவான். பேரவே நாங்களும் முக்கியம் இல்ல, அவதான் முக்கியம், அங்கேயே கடந்துருவான். விடப்படாது, இதை இப்படி எல்லாம் விடவே கூடாது. ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணும். காலையில போனா சாயங்காலம் ஆகுது, என்னமா பிளான் போட்டிருக்க மாட்டாவே. முதல்ல அந்த சாரஜாக்கு பிளான் போட்டு என்ன பிளான் போட்டாவேன்னு கேட்போம். ஐயோ, கிளவி எதுக்கு இப்ப போன் போடுது? பேரியத்த கிளவி இது போன் போட்டால ஏதாவது வில்லங்கல்ல பண்ணும். போன அட்டன் பண்ணுவோமா வேண்டாமா? அவருக்கு போடாம எனக்கு போட்டு எதுக்கு? சரி சரி, என்னன்னு கேட்போம். அத்தை, என்ன தேய்? சொல்லுங்க தேய். சாப்பிட்டீங்களா தேய்? நல்லா இருக்கீங்களா? சுண்டு வரல நல்லா இருக்கா தேய்? இது விழுவா, என்ன கேள்வி கேட்கா பாரு. ஏன் சுண்டு வரலையே பிடிச்சு தொங்கியால இருக்கு? எம்மாடி மார்மாவளே, நானும் நல்லா இருக்கேன், சுண்டு வரல நல்லா இருக்குமா? நீ நல்லா இருக்கியா? மாமன் நல்லா இருக்கானே? என் பியார பிள்ளை நல்லா இருக்காமா? சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தேய். சாப்பிட்டாச்சு, இப்பதான் சாப்பிட்டோம். உங்க மகனுக்கு முட்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கல, அதான் வச்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இந்த குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி ருச்சி ருச்சி சாப்பிட்டாவே. நீங்க என்ன முட்டை குழம்பே வச்சு கொடுக்கலையே தேய்? நாட்டுக்கோழி முட்டை தேய், அதான் விரும்பி விரும்பி சாப்பிட்டாவே. நான் மீன் தான் அடிக்கடி வாங்கி செஞ்சு கொடுப்பேன். அவன் முட்டைலாம் அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டான், வாய்வுன்னு சொல்லுவான். இல்ல தேய், என் புருஷன் இன்னைக்கு முட்டை குழம்பு ஊத்துன்னு வாங்கி வாங்கி சாப்பிட்டாவே. அதுவும் என் கையால வச்சது தேய். அம்மியில மசாலா அரைச்சு வச்சேன் தேய். டேஸ்ட்னா டேஸ்ட், அவ்வளவு டேஸ்ட். உங்களுக்கு தான் சாப்பிடக்கு கொடுத்து வைக்காம போச்சு தேய். என் புருஷன் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிட்டாவே. அப்படியேம்மா, என் மகன் நான் வச்ச மீன் குழம்புல விரும்பி விரும்பி சாப்பிடுவான். மீன் குழம்பு தான் உங்களால வச்சு கொடுக்க முடியும் தேய். ஆனா முட்டை குழம்பு அம்மியில மசாலா அரைச்சி நான் வைக்க மாதிரி ருசியா வச்சு கொடுக்க முடியாதுல்ல. என் புருஷனுக்கு நான் பக்குவமா பார்த்து பார்த்து செஞ்சேன். அதான் நல்லா இருக்கு சரோ, நல்லா இருக்கு சரோன்னு விரும்பி விரும்பி சாப்பிட்டாவே. ஒரு முட்டை குழம்புக்கு ரொம்ப தான் விக்க. ஒரு நாள் நான் வச்சு கொடுக்குற குழம்பெல்லாம் நல்லா இருக்குன்னு அவன் சொன்னதே கிடையாது. தலையாட்டுவான், அங்க போய் மட்டும் ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டான் போல. வரட்டும், அவனுக்கு இருக்கு. அப்படி என்னதான் மந்திரத்தை குழம்புல போட்டுட்டாளோ. என் மவன் அப்படியே மயக்கிட்டா. எம்மடி மார்மாவளே, ஒரு முக்கியமான விஷயம் கேட்க நம்ம பிளான் போட்டேன். என்ன தேய் சொல்லுங்க. அது வந்துமா, இந்த பிளான் போடணும்னு சொன்னால உன் தம்பி கல்யாணத்துக்கு. அத பிளான் எல்லாம் போட்டாச்சான்னு கேட்க தான் பிளான் போட்டேன். பிளான் எல்லாம் போட்டு முடிச்சாச்சுன்னா என் மவனை அனுப்பி விடுமா. நானும் என் மவனும் மொத்தையில வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. எத்தே, நீங்களும் உங்க மகளும் சொல்லும்போதே 2 பேர் வருதே தேய். எதுக்கு ஒத்தையிலன்னு சொல்றியே? அது வந்து வெளிநாட்டுல இருந்து என் மவன் இப்ப வீட்டுக்கு வந்துட்டான்ல. அவன் வந்ததுல இருந்து இப்ப வீட்டிலேயே இருக்கான் பாத்தியா. அது அப்படியே பழகிட்டுமா. இப்ப அவன் வீட்டுல இல்லனா ஒரு மாதிரி தனியா இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன். பிளான் எல்லாம் போட்டாச்சுன்னா கொஞ்சம் அவனை அனுப்பி விடுமா. எத்தே, இப்பதான் நோட்டையும் பெண்ணையும் எடுத்துக்கிட்டு பிளான் போடலான்னு உட்கார்ந்துருக்கோம் தேய். என்ன 4 நாள் அவன் பிளான் போட்டு முடிக்கிறதுக்கு. பிளான் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு போன் போட்டு சொல்லியேன் தேய். என்னது 4 நாள் ஆகுமா? எதுக்கு 4 நாள்? ஒரே நாள்ல போட்டு முடிச்சிட்டு அவனை இங்க அனுப்பி விடுமா. ஏத்தே, ஒரு நாள்ல பிளான் போட முடியாது. அப்படினா கல்யாணத்தை 2 மாசம் கழிச்சு வச்சுக்கிடுவோமா? நான் மெதுவா பிளான் போட்டுக்கிடுவேன். நான் சொன்ன மாதிரியே 2 மாசம் கழிச்சு வச்சுக்கிடுவோம் தேய். ஐயோ மார்மால வேண்டாமா. எதுக்கு 2 மாசம் கழிச்சு? அதெல்லாம் வேண்டாம். நீ பொறுமையாவே உட்கார்ந்து பிளான் போடுமா. மெதுவா அனுப்பி வச்சா போதும். தம்பி கல்யாணம் தான முக்கியம். ஆமா தேய், தம்பி கல்யாணம் தான் முக்கியம். அதனால 4 நாள் இருந்து பிளான் போட்டு வருவார் தேய். நான் போன வச்சிருக்கேன் தேய். பேதியத்த கிளவி என் புருஷன் வந்து ஒரு நாள் கூட ஆவேல. ஒரு வேளை தான் சாப்பிட்டுருக்காரு. அதுக்குள்ள போன போட்டு பிளான் போட்டுட்டியா என் மகனை அனுப்பிச்சு விடுங்குது. நல்லா அனுப்பி விடுவேன். முதல்ல அவர் போன படிக்க சுவிட்ச் ஆஃப் பண்ணி போறானா. இல்லனா அவருக்கு போன போட்டு இந்த கிளவி கூப்பிடுறா. அப்படியே கூப்பிட்டு தான் பாக்கட்டுமே. கல்யாணத்தை 6 மாசத்துக்கு தள்ளி விடுவேன். ஆமா, இந்த கல்யாணத்தை லேட்டா வைப்பேன்னு சொன்னா எதுக்கு கிளவி பயப்படுது? ஒற்றுமை ஏதோ இருக்குமோ? இது எந்த ஆதாயமும் இல்லாம இந்த மாதிரிலாம் பண்ணாத.
இல்லாம ஒரு நாள் கூட இருக்க முடியலையா? அப்போ என் பிள்ளைக்கு எனக்கும் என் புருஷங்க இல்லாம எப்படி இருக்கும்? ஏனி வச்சுக்கிறீ கிழவி. பியாதி